ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் என்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா dn இன்ட்டு dn ஈக்குவல் டு a du ஸ்கொயர் ப்ளஸ் 2b du dv ப்ளஸ் c dv ஸ்கொயர். இந்த அப்போது ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா n1 இன்ட்டு n1 ஓகேங்களா. பியோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா n1 இன்ட்டு n2. சியோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா n2 இன்ட்டு n2. ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ அப்போ ஃபஸ்ட்டு நம்பரா, அப்போ n1 இன்ட்டு n1. சின்றது வந்து லாஸ்ட் நம்பர், அப்போ 2ஆல் n2 இன்ட்டு n2. இப்போ n1ல் ஒன்றும் n2ல் ஒன்றும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம், இதை நான் வச்சுங்க. இதுதான் தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம். நார்மல் கர்வேச்சரோட ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பா என்னன்னு டினோட் பண்ணுவோம். சாதாரணமாக கர்வேச்சர்னால் கேன்னு டினோட் பண்ணுவோம், கப்பான்னு டினோட் பண்ணுவோம். இப்போ நார்மல் கர்வேச்சர்னால் கப்பா என் ஈக்குவல் டு செகண்ட் ஃபண்டமெண்டல் டிவைடட் பை ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல். செகண்ட் ஃபண்டமெண்டல் டிவைடட் பை ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல். இது சிம்பிளைஸ் இப்படி இது எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா கப்பா என் ஈக்குவல் டு செகண்ட் ஃபண்டமெண்டலோட ஈக்குவேஷன் LDU ஸ்கொயர் ப்ளஸ் 2M DU dV ப்ளஸ் NDV ஸ்கொயர். இதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். டிவைட் ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இப்போ EDU ஸ்கொயர் ப்ளஸ் 2F DU dV ப்ளஸ் GDV ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய ஃபார்ம்லாம். இது கொஷனில் கேட்பாங்க நார்மல் கர்வேச்சரோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன. ஓகேங்களா, இந்த மாதிரி. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மை இங்கே எடுத்து போயிட்டு எழுதலாமா? இப்போ கப்பா என் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஈக்குவல் டு செகண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு எழுதலாம். அப்படி கேட்டால் கூட கேட்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மோட ரிலேஷன். ஓகேங்களா, எப்படி இதெல்லாம் கே ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் மைனஸ் 2 மியூ செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ப்ளஸ் தேர்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல், செகண்ட் ஃபண்டமெண்டல், தேர்ட் ஃபண்டமெண்டலோட ரிலேஷன் இப்படி தான் இருக்கும். இங்கே கேன்னு டினோட் பண்ணல, ஆல்ரெடி நம்மளுக்கு கே என்னென்னு தெரியும், காஷியன் கர்வேச்சர். இதில் இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன், கே ஈக்குவல் டு 0, அதாவது காஷியன் கர்வேச்சர் 0வாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், டெவலப்பபுளாக இருக்கும். மீன் கர்வேச்சர் 0வாக இருந்தால் அது என்னவாக இருக்கும், மினிமல் சர்ஃபேஸாக இருக்கும். இதை நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கேனா காஷியன் கர்வேச்சர், மியூனா மீன் கர்வேச்சர். The torsion at any point on the asymptotic line equal to plus or minus root of minus k. asymptotic லைனோட டார்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. asymptotic லைனோட டார்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மைனஸ் கே. ஓகேங்களா, இப்போது EFG இது வந்து ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ். LMN இது வந்து செகண்ட் ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லிட்டு வச்சுக்க. இது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா, அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது என்ன இருக்கும், அந்த சர்ஃபேஸு சர்க்குலர் சிலிண்டராக இருக்கும். மறுபடியும் சொல்லுவாங்க, EFGனா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ஸு, LMNனா செகண்ட் ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ஸு. இது எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த சர்ஃபேஸ் என்னவாக இருக்கும், சிலிண்டராக இருக்கும், அதாவது சர்க்குலர் சிலிண்டராக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் தியரி. ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனோட சர்ஃபேஸ் என்னென்னு பார்க்குறோம். மொத்தம் 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்துருக்கு. ஒன்று என்னென்னா காஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று வெயின் கார்டன் ஈக்குவேஷன், இன்னொன்று மைனர்-டி கொடாசி ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் எதில் நம்ம நோட்டேஷன் பண்ணுறோன்னா டென்சார் நோட்டேஷன் பேர் அதுக்கு. ஓகேவா, இதில் தான் நோட்டேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அந்த டென்சார் நோட்டேஷனுக்கு எப்படி இதெல்லாம்னா கிறிஸ்டோஃபர் சிம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த டென்சார் நோட்டேஷனை கிறிஸ்டோஃபர் சிம்பிள் இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்டோஃபர் சிம்பிள் மொத்தம் 2 கைண்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கைண்டு இது வந்து நம்ம காமான்னு படிச்சுக்கலாம், காமா IJK அப்படின்னு எழுதலாம், இல்லைனா சஃபிக்ஸ் IJK அப்படின்னு சொல்லலாம். இது செகண்ட் கைண்டு சஃபிக்ஸில் சஃபிக்ஸில் JK, அப்பரில் வந்து ஐன்னு போடுறோம். ஓகேவா, இது வந்து செகண்ட் கைண்டு. சஃபிக்ஸில் 3மே வந்து அது ஃபஸ்ட்டு கைண்டு, 2 சஃபிக்ஸில் மேலே வந்து ஐன்னு வந்துச்சுன்னா இது வந்து செகண்ட் கைண்டு. இப்போ ஃபஸ்ட்டு கைண்டு பார்ப்போம். IJK சஃபிக்ஸ் IJK 1/2 RI இன்ட்டு RJK ப்ளஸ் RI இன்ட்டு RK இன்ட்டு J மைனஸ் RJ இன்ட்டு RK இன்ட்டு I. நம்ம எப்பவுமே IJKவோட வேல்யூ 1 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர்லாம் டென்சார் நோட்டேஷன் என்ன தான் இருக்கும், 1 2 மட்டும் தானே இருக்கும், சாரி 0 1 மட்டும் தானே இருக்கும். அதே மாதிரி
நம்ம இதில் என்னன்னு மட்டும்தான் எடுத்துக்கணும், 1ம் 2 மட்டும்தான் எடுத்துக்கணும், 3லாம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஐஜேகே ஈக்குவல் டு 1/2 ஆர்ஐ இன்ட்டு ஆர்ஜே. இந்த ஐஜே இருக்குது, அப்போ கே இல்லை, அதை வெளியே போட்டுங்க, சஃபிக்ஸை தான் பண்ணணும். ப்ளஸ் ஆர்ஐ இன்ட்டு ஆர்கே, இங்கே என்ன இல்லை, ஜே இல்லை, அதை போட்டுங்க. மைனஸ் ஆர்ஜே இன்ட்டு ஆர்கே சஃபிக்ஸில் ஐ. இப்போ ஐஜேகேவோட வேல்யூ 1 2 தான் இருக்கும். டிஆர்பி 2012 ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கேட்கல, இதனுடைய வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, அது எப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஆர்ஐ இன்ட்டு ஆர்ஜேகே, இதுவும் ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ காமா ஐஜே டு ஆர்ஐ இன்ட்டு ஆர்ஜேகே அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்டோபல் சிம்பிளில் இந்த 111 121 112 122 இதெல்லாம் ஃபஸ்ட்டு கைண்டு தான், ஏன்னா எல்லாமே சஃபிக்ஸில் வந்துருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை கூட டிஆர்பியில் கொஷினில் கேட்கலாம். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு நான் வந்து 1எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? 1எல்லாம் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். அப்போது 1 கான்ஸ்டண்ட்டாக நீ வச்சு எழுதுனா அதனுடைய லைனை பார்த்துங்க, இஎஃப்ஜி. இந்த லைன் மாற்றக்கூடாது, இஎஃப்ஜி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சு எழுத போகிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரணும், இஎஃப்ஜி அப்படி பார்த்துங்க. அப்போ 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இங்கே லாஸ்ட்டு 2 நம்பர் வாங்க எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ என்ன நம்பராக இருக்குது, 1ஆக இருக்குது. அப்போ 1/2 நான் வச்சு 1/2 E1 1ஆக இருந்தால் 1 பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1 கான்ஸ்டன்ட் வச்சு அதை விட்டுடணும். அப்போது லாஸ்ட் 2 நம்பர் பாரு, இதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். 1 நீ கான்ஸ்டன்ட் வச்சுன்னா இதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இப்போ இதில் எது பெரிய நம்பர் 2, அப்போ E2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அதே தானே, இங்கே இதில் லாஸ்ட் 2 நம்பர், இதில் எது பெரிய நம்பரு 2, அப்போ E2ன்னு போட்டுக்கோங்க. 1/2 E2. இப்போது ஃபஸ்ட் நம்பர் கான்ஸ்டன்ட்டு, லாஸ்ட்டு 2 நம்பர் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஓகேவா? இங்கே 3 நம்பர் சேமாக இருந்ததில் 1 போட்டேன், இங்கே லாஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். நான் இஎஃப்ஜி இங்கே கொண்டு வர பாருங்க, இங்கே இ போட்டோமா, அதாவது ஃபஸ்ட்டு 3 இ வந்துடுச்சா, நெக்ஸ்ட் என்ன வரணும், எஃப்ஜி. அதுதான் இங்கே போகணும், எஃப்ஜியில் தான் வரணும் இது. ஓகேவா? அப்போ லாஸ்ட்டு நம்பர் என்னவில் முடியுது, 2ல் முடியுது. அப்போ எஃப் போடுங்க, 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? F2 மைனஸ் 1/2 லாஸ்ட்டு இங்கே என்ன கான்ஸ்டன்ட் வச்சோம் அதை போட்டுங்க, G1. அதாவது 2 வந்துடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்குது, அந்த 1 போட்டுங்க. புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்ல பண்ணுங்க, 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு லாஸ்ட் 2 நம்பர் பாருங்கள் 1 தான் இருக்குது, அப்போ E1 போட்டுக்கோ. ஓகேங்களா? அதே மாதிரி 1 2 1 இதில் எது பெரிய நம்பர் பார்க்குற, 2 தான், அப்போ இதில் போட்டுங்க. 1 2 இதில் எது பெரிய நம்பர் பார்க்குற, 2. நெக்ஸ்ட்டு 1 கான்ஸ்டன்ட் வச்சுட்டு லாஸ்ட் 2 நம்பர் சேமாக தான் இருக்குது, ஆனால் என்னவாக இருக்குது, 2ஆக இருக்குது. ஓகேவா? 2ஆக இருக்குது. அப்போது நம்ம எஃப்ஜி தான் யூஸ் பண்ணோம், இ போட்டாச்சு, எஃப்ஜி. அப்போ F2 மைனஸ் 1/2 G1 அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம செகண்டு, அதாவது 2வை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் நம்பர் 2 அதுதான் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்க போகிறோம். அப்போ 2 இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், 3மே சேமாக வந்து அந்த நம்பர், இப்போது 3மே 2 2 2 வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் E2 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் நம்பரு கான்ஸ்டன்ட் வச்சுட்டு செகண்ட் நம்பர் பார்த்தா 2 சேமாக இருக்குது. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும்போது லைன் ஆஃப் எப்படி எடுத்தோம், இஎஃப்ஜி, இதை மாற்றக்கூடாது. ஓகேங்களா? அதேவே இப்போ நான் 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும்போது GFE இதை நான் வச்சுங்க. 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும்போது GFE. நம்ம கீழே இருந்து வரோம் பாருங்கள். இப்போ இதில் 3மே சேமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் 3மே சேமாக இருக்கிறதுனால 1/2 நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கணும், G தானே கொடுத்துருக்கேன், அப்போ Gலேருந்து தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் அங்கே இ எடுத்ததுனால இலேருந்து எடுத்துக்கணும், இங்கே G எடுத்ததுனால Gலேருந்து எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, 3மே 2ஆக இருக்குது, அப்போ G2. ஓகேங்களா? இப்போது நான் ஃபஸ்ட் நம்பர் கான்ஸ்டன்ட் வச்சுட்டேன். இந்த 2 நம்பரில் நம்ம 1 எடுக்கும்போது அதில் எது பெரிய நம்பர், லாஸ்ட் 2 நம்பரில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நான் 2 கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது 2த்துல சின்ன நம்பர் எதுன்னு பார்க்குறோம், அதை தான் நீ போடணும். இப்போ 1/2 சின்ன நம்பர் 1 தானே, இப்போது Gயில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எல்லாமே Gயில் தான் போடணும். நீ சேமாக வரும்போது மட்டும்தான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? 1/2 G1. அதே மாதிரி இங்கே 2 போட்டாச்சு. இது 2 எப்படி இருக்குது, வேறு நம்பர் தான், ஆனால் இதில் எது சின்ன நம்பர்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 வரும்போது எது சின்ன நம்பர்னு பார்க்கணும், எது சின்ன நம்பர் 1, அப்போ 1/2 G1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 கான்ஸ்டன்ட், ஆனால் 2 எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ 2 சேமாக இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் சொல்லியிருக்கேன். G நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, FE மட்டும்தான். இப்போ F இங்கே லாஸ்ட் நம்பர் என்னது, 1 மைனஸ் 1/2 E தான் போடணும். E நம்ம எது போடாது இருக்குது, 1 போட்டாச்சு, 2 போடல, அந்த 2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் கிறிஸ்டோபல் சிம்பிளோட ஃபஸ்ட்டு கைண்டு.
ஓகேங்களா. ஸோ கிறிஸ்டோபர் சிம்பிளோட செகண்ட் கைண்டு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், சஃபிக்ஸில் ஜேகேன்னு வரணும், அப்பரில் ஐன்னு வரணும், இந்த மாதிரி இருக்கணும். இதுவும் ஐஜேகேவோட வேல்யூ 1 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதனுடைய ஃபார்முலா பார்க்குறோம். ஜேகே ஒன் ஆர்டரில் ஒரு ஃபார்முலா, 2 ஆர்டரில் ஒரு ஃபார்முலான்னு பார்க்குறோம். காமா ஜேகே 1 ஈக்குவல் டு 1/h² ஜி காமா 1jk மைனஸ் எஃப் 2jk. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து 1 ஆர்டர்னு சொல்லும்போது ரிவர்ஸில் எடுத்துங்க. 1 ஆர்டர்னு சொல்லும்போது ரிவர்ஸில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், காமா ஜேகே 1 அப்படின்னு இருக்கும்போது 1/h² நான் வச்சிடணும். செகண்ட் கைண்டில் 1/h² வரும். ஓகேவா. ஆனால் ஃபஸ்ட்டு கைண்டில் 1/2ன்னு வரும் வெளியே. அது வேறு மாடல், இது வேறு மாடலாக இருக்கும். அப்போ பார்த்துங்க, காமா ஜேகே 1/h². நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிவர்ஸில் எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஜி. இப்போ காமா இங்கே 1 இருக்கிறதுனால 1jk சஃபிக்ஸில் போட்டுக்கிறோம். மைனஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், எஃப் வந்துடும். அப்போ காமா 2jk. ஓகேவா. இது ஃபஸ்ட்டு. இப்போது செகண்ட் ஆர்டரில் நீங்கள் எழுதுகிறேன், காமா ஜேகே 2. அப்போ 1/h². செகண்ட் எழுதும்போது இப்படி போகணும். ஓகேங்களா. அப்போது இ 2jk மைனஸ் எஃப் 1jk. 2jk ஏன் போடுறோம், இங்கே 2 வந்ததுனால ஃபஸ்ட்டு 2jkன்னு போடுறோம். ஓகே. 2jk வந்துடுச்சு. அப்போ என்ன வரல, இன்னும் 1jk வரல, அந்த 1jk போடுறோம். இங்கே 1jk வந்தால் 1jkன்னு போடணும். ஓகேங்களா. இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான மெத்தடு. இது செகண்ட் கைண்டோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம இந்த மாதிரி சம் கூட கேட்கலாம். ஓகேங்களா. இது எப்படின்னா, காமா 1 1 1, அதாவது ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ 1 கொடுத்துட்டு செகண்ட் கைண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். 1/h² ஜி காமா 1jkனா 1 1 1 மைனஸ் காமா 2 1 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலாவில் எடுத்து போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ 1ன்னு. 1/h² ஜி காமா 1 1 1 வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கைண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1/2 E1 மைனஸ் எஃப் 2 1 1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். F1 மைனஸ் 1/2 E2ன்னு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கைண்டில் கண்டுபிடிச்சது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இதுக்கு பதிலே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1/h². அப்போ நம்ம இது எப்படி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாமா, GE1/2 மைனஸ் இதை உள்ளே எடுத்து போய்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். F இன்ட்டு F1 மைனஸ் F1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு F இன்ட்டு E2/2. ஓகேங்களா. இப்போ 2 வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா, அதாவது காமனாக இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. அப்போ வெளிக்கும் போது GE1 அப்படியே வரும். இது நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் 2FF1 ப்ளஸ் FE2. இது வந்து காமா 1 1 1ஓட வேல்யூ. ஓகேங்களா. காமா 1 2 1, அதாவது நம்ம அந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட் பண்ணுறது தான். நீங்கள் எது கொடுத்தாலும், எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அந்த செகண்ட் கைண்டில் இந்த மாதிரி கொடுத்தா செகண்ட் கைண்டில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அந்த ஃபார்முலா வச்சு. அப்போது காமா 1 2 1, அப்போ 1/h² ஜி காமா 1 1 2 மைனஸ் எஃப் 2 1 2 அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ 1/h² ஜி 1 1 2ஓட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கைண்ட்லேருந்து தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் எஃப் இன்ட்டு இதுவும் ஃபஸ்ட்டு கைண்ட்லேருந்து எடுத்த ஃபார்முலா. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் GE2/2 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் FG1/2. இப்போ 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. 1/2h² GE2 மைனஸ் FG1. இதெல்லாம் வந்து நம்ம மெமரி பண்ணுறத விட நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே சம் வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வரும் காஸ் ஈக்குவேஷன். கிறிஸ்டோபர் சிம்பிளோட செகண்ட் கைண்ட் வரலும் முடிஞ்சிச்சு. இப்போது இதுதான் ஃபைன் பண்ணுறது. நீங்கள் எதை கேட்டாலும் போடலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னா, காமா 1 1 2 கண்டுபிடிச்சாச்சுங்களா. இப்போது 2 1 2 அந்த மாதிரி போடலாம். காமா 1 2 2 இதெல்லாம் வந்து நீங்களே ஈஸியாக ஃபைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபைன் பண்ணி பார்த்துங்க அந்த ஈக்குவேஷன், அந்த சம் வச்சு. காஸ் ஈக்குவேஷன் R1 R2 N இதெல்லாம் எப்படி இருக்குன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. இதை வச்சு நம்ம லீனியர் காம்பினேஷனில் எழுதுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா காஸ் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. R1 R2 N இதெல்லாம் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம லீனியர் காம்பினேஷனில் எழுதுகிறோம் பார்த்தியா, அதுதான் அது காஸ் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு R11. ஓகேங்களா. அதாவது R11 நம்ம எப்படி எழுதலாம், R1 இன்ட்டு R1 தான் R11 எழுதுவோம். ஓகேவா. இது எப்படி லீனியர்லி காம்பினேஷனில் எழுதலான்னு பார்த்தோன்னா, 1 சஃபிக்ஸில் 1 1 1 R1 ப்ளஸ் 1 1 2 R2 ப்ளஸ் LN. ஓகேங்களா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 1 வந்ததுனால 1 1 போட்டிருக்கோம். ஓகேவா. இங்கே 1 1 வந்துச்சுன்னா இங்கே 1 1 வரணும். இங்கே 1 2 வந்துச்சுன்னா 1 2 வரணும். 2 1 வந்துச்சுன்னா 2 1 வரணும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு காஸ் ஈக்குவேஷனில் 3 தான் 1 1 1 2 2 2.
இப்போ ஃபஸ்ட்டு 1 1 வந்ததுனால 1 1 போட்டேன். மேலே எப்பவுமே ஆர்டர் மாறக்கூடாது, 1 2 தான். இங்கே 1 வந்துச்சுன்னா இங்கே 2, இங்கே 1 வந்துச்சுன்னா இங்கே 2, அப்படி தான் வரும். இப்போ R1 ப்ளஸ் காமா 1 1 இங்கே வந்ததுனால 1 1 இங்கே தான் வரும். ஆனால் இங்கே என்ன வரும், 2 வரும். R2 ப்ளஸ் ஃபஸ்ட்டு இது 1 1 R11ஓட வேல்யூ என்னென்னா எல், R1ஓட வேல்யூ எல், R12ஓட வேல்யூ எம், R202ஓட வேல்யூ என். இது ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்லேயே கண்டுபிடிச்சிடுவோம். எல்லோட வேல்யூ R11 கண்டுபிடிக்கிறது, எம்மோட வேல்யூ R12, என்னோட வேல்யூ R22 அப்படின்ற மாதிரி. இப்போ R11ஓட வேல்யூ அப்போது என் நம்ம இன்னும் காம்பினேஷனில் வராது இருக்குது. அப்போ அதை கூட மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் எழுதணும், எல் இன்ட்டு என், எல்என். ஓகேவா, இதுதான். இப்போ R12 நான் 1 2 வந்தால் இங்கே 1 2 வரணும். மேலே அந்த ஆர்டர் ಮಾಡக்கூடாது, இங்கே 1 வரணும். R1 ப்ளஸ் 1 2 இங்கே வந்தால் இங்கேயும் 1 2 தான் வரணும். மேலே என்ன வரணும், இங்கே 1 வந்துச்சு, இங்கே என்ன வரணும், 2 வரணும். R2 ப்ளஸ் இங்கே எம் தானே இதனுடைய வேல்யூன்னு சொல்லியிருக்கேன், அப்போ எம்என் அப்படின்ற மாதிரி வரணும். நெக்ஸ்ட் R22 இங்கே 2 2 வந்ததுனால 2 2, மேலே 1 R1 ப்ளஸ் இங்கே 2 2, இங்கே 2 2 வந்தால் இங்கே 2 2, மேலே 2 R2 ப்ளஸ் என்என். இது என் ஏன்னா R22ஓட வேல்யூ என்னது என், அப்போ என் இன்ட்டு என் அந்த மாதிரி வரணும். இப்போது காஸ் ஈக்குவேஷன் வென் பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். காஸ் ஈக்குவேஷன் வந்து பெராமெட்ரிக் கர்வ்ஸோட பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருந்தால் அப்போ காஸ் ஈக்குவேஷன் எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா காஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? காஸ் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு இந்த 3 ஃபார்மில் தெரியல. அப்போ நம்மளுக்கு எஃபோட வேல்யூ 0. பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா எஃபோட வேல்யூ 0. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் எடுத்துக்கலாம், 1R11. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் எடுத்துக்கலாம், R11 காமா 111 R1 ப்ளஸ் காமா 211 R2 ப்ளஸ் LN அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ R11 இதை நான் 111க்கு பதில் நம்ம ஆல்ரெடி செகண்ட் கைண்டில் யூஸ் பண்ணியிருப்போம், செகண்ட் கைண்டில் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா, அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்படின்னா ஒரு அதனுடைய வேல்யூனா 1/2h² GE1 மைனஸ் 2FF1 ப்ளஸ் FE2. இங்கே என்ன இருக்குது, R1 போட்டாச்சு ப்ளஸ் இங்கே 211 இதனுடைய வேல்யூ நம்ம செகண்ட் கைண்டில் கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடிக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி பார்த்துங்க, ஈஸியாக தானே இருக்கும் அது. ஓகேங்களா, அப்போ ப்ளஸ் இதனுடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், 1/2h² 2EF1 மைனஸ் EE2 மைனஸ் FE1 இன்ட்டு R2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது LN. ஓகேங்களா, இப்போது h² வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா EG மைனஸ் F². சாதாரணமாக நம்ம ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம், EG மைனஸ் F². அப்போது இதுக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர், நம்மளுக்கு h² வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம், h² கொண்டு EG மைனஸ் F² வரும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 1/2 EG மைனஸ் F². இங்கே நான் என்ன பண்ணுறேன், எஃப்க்கு பதில் எஃப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன்னா ஆர்த்தோகோனல் சொல்லிட்டாங்க, எஃபோட வேல்யூ 0. அப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடுச்சுன்னா இது 0 ஆகிடுது, இதுவும் 0 ஆகிடுது. அப்போ என்ன வருது, GE1 ப்ளஸ் 1/2 h² வேல்யூ EG மைனஸ் F². இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இதுவும் 0 ஆகிடுது, இதுவும் 0 வந்து மைனஸ் EE2 ப்ளஸ் LN அப்படின்ற மாதிரி வருது. இப்போது இதில் F0 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எஃப்க்கு பதில் 0, எஃப்க்கு பதில் 0 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணால் அப்போது EG மட்டும்தான் வரும். அப்போது இங்கே G இருக்குது, இங்கே மேலே G இருக்குது, கேன்சல் ஆகிடும். இங்கே எஃப்க்கு பதில் 0 சொன்னால் EG வரும், கீழே மேலே வந்து மைனஸ் EE2 வரும். அப்போ EE கேன்சல் ஆகிடுது. அப்போது மைனஸ் E2/2Gன்னு வருமா, அப்போ ரிமைனிங் எடுத்து எழுதுகிறோம். இதுதான் R11ஓட வேல்யூ. அதாவது எப்போது பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கும்போது காஸின் ஈக்குவேஷனோட வேல்யூ. ஓகேவா, இது R11ஓட வேல்யூ. R12ஓட வேல்யூ, R22ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் R12ஓட ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இது வேல்யூ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் R12 நம்மளுக்கு தேவை இந்த ஆன்சர் ரிசல்ட்டு மட்டும்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சர் வேல்யூ வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். R12ஓட வேல்யூ, R22ஓட வேல்யூ, R11 கண்டுபிடிச்சில்ல அந்த மாடல் தான். இப்போது பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல் சொன்னால் எஃபோட வேல்யூ 0. ஆனால் பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து லைன் ஆஃப் கர்வேச்சர்னா எஃபோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0. ஓகேவா, பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகோனல்னா எஃப் மட்டும்தான் 0. ஆனால் பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து லைன் ஆஃப் கர்வேச்சர்னா எஃபோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0. அப்போ காஸின் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது R11 கண்டுபிடிச்சிருக்குமா,
R11ல் நான் எதனுடைய வேல்யூ 0 வரணும்னு சொல்லியிருக்கேன், எஃபோட வேல்யூ எம்மோட வேல்யூ 0ன்னு வரணும்னு சொல்லியிருக்கேன். இதில் எஃப் எம் இருக்கா பாரு, இல்லை. அப்போ இந்த வேல்யூ அப்படியே வரலாம். ஓகேவா? அதே மாதிரி R12ல் எஃப்ஓ எம் இருக்கா பாரு, எஃப் இல்லை ஆனால் எம் இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ 0 ஆகிடும் ஃபுல்லாக. அப்போ எது மட்டும்தான் வரும், இது மட்டும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு R22ஓட வேல்யூ, இதில் எஃப்எம் இருக்கா பாரு, இல்லை. அப்போ இந்த வேல்யூ எல்லாமே வரும். ஓகேவா? இதுதான் லைன் ஆஃப் கர்வேச்சர். காஷியன் கர்வேச்சர்னா எஃப் மட்டும் 0 வர வச்சுட்டு எஃப்போட வேல்யூ மட்டும் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மீதி வர ஆன்சரை எடுத்து எழுதணும். ஆனால் லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா எஃப்போட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0 வர வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் என்ன வருதோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் என்னதுன்னா காஷியன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வெயின் கார்டன் ஈக்குவேஷன். வெயின் கார்டன் ஈக்குவேஷனில் N1 N2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? வெயின் கார்டன் ஈக்குவேஷனில் N1 N2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ N1 அதாவது 1 அப்படின்ற வந்தாலே யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? 2ன்னு வந்தாலே V தான் வரணும், வியை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட். இப்போ N1 நான் எப்படி எதுனா ∂N/∂u, N2வை ∂N/∂v. ஓகேவா? 1 வந்தால் யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 2 வந்தால் வியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ N1ஓட ஃபார்முலா இதுதான், 1/h² Fm - GL × R1 + FL - EM × R2. அதேமாதிரி N2ஓட வேல்யூ 1/h² Fn - GM × R1 + Fm - EN × R2. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது E F G L M N அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது போட்டாச்சா? இப்போது நம்மளுக்கு எப்போவுமே எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோன்னா எஃப்பில் ஸ்டார்ட் ஆகும். இது வெயின் கார்டனில் எஃப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு எஃப்எம் எடுத்துக்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும்போது எஃப்எம் ஓகே மல்டிப்ளை பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு இப்படி ஜிஎல் எஃப்எம் - ஜிஎல். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு எஃப்எம் - ஜிஎல் அதை போட்டுங்க. வந்துச்சா? N1 = ஃபஸ்ட்டு வெளியே என்னதான் இருக்கும் அதை நான் வச்சுக்கணும், 1/h². நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாத்துலேயுமே எஃப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எஃப்எம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்க -GL. ஓகேவா? இன்ட்டு R1 ப்ளஸ்ஸு நான் எதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எஃப்பில் தான். அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துங்க, இதை மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி இதை எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் இதை மட்டும் எடுத்துங்க. என்னென்னா FL - EM. எஃப்பில் ஸ்டார்ட் ஆகுதுனால ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது கிராஸாக FL - EM இன்ட்டு R2. R1 போட்டாச்சதுனால R2. நெக்ஸ்ட்டு N2 எடுத்துங்க. N2 1/h² காமனாக வெளியே எடுத்தாச்சு. நான் எஃப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை பண்ணிட்டு இதை பண்ணேன். ஓகேவா? அடுத்தது தான் இந்த பார்ட் எடுத்தேன். இப்போ என்ன பண்ணால் இந்த பார்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்துக்கணும் செகண்ட் வரும்போது N2ல். அப்போது FN ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி FN போட்டாச்சு மைனஸ் இந்த GM எழுதிக்கோங்க. FN - GM × R1. ஓகேங்களா? இப்போது இந்த பார்ட் முடிச்சாச்சா? இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன், எஃப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ FM டைரெக்டாக பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு EN FM - EN R2. இப்போ N2 வரும்போது இப்படி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு N1 வந்தால் இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்படி வரணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு பார்ட்டியும் எடுத்துக்கணும். அதே மாதிரி N2ன்னு வந்தால் ஃபஸ்ட்டு இதை எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அடுத்தது இதை டைரெக்டாக பண்ணிட்டு இதிலேருந்து இது வரணும். பண்ணாத பார்ட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய பேராமெட்ரிக் எப்படி இருக்கும், எஃபோட வேல்யூ 0வாக இருக்கும், எம்மோட வேல்யூ 0 இருக்கும். ஆர்த்தோகோனல் சொன்னால் எஃபோட வேல்யூ மட்டும் 0 இருக்கும். அப்போது பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர். இது எதுக்கு வெயின் கார்டன் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். N1 1 ஆல்ரெடி நம்மளுக்கு h² வேல்யூ தெரியும், EG - F². இப்போது எஃபோட வேல்யூ 0ன்னு சொல்கிறாங்க. அப்போ எஃபோட வேல்யூ 0 சொல்லிட்டோம்னா EG மட்டும் தான் வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 1/h² பதில் EG - F² சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் எஃபோட வேல்யூ என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. அப்போ EG மட்டும் தான் வரும். FM அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். எஃபோட வேல்யூ எம்மோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வேறு எது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ 0 - 0 இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். நம்மளுக்கு என்ன மட்டும் தான் வரும்,
அப்போ இந்த பார்ட் மட்டும் தான் வரும், மைனஸ் ஜிஎல் R1 மட்டும் தான் வரும், அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ ஜி கேன்சல் ஆகிடுது. மேலே என்ன இருக்குது, மைனஸ் எல் கே டிவைடில் இ இன்ட்டு R1. இதுதான் N1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு N2ஓட ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1/h². h² வேல்யூ ஆல்ரெடி நமக்கு ஈஜின்னு நம்ம போட்டிருக்கோம்ல, ஏன்னா எஃபோட வேல்யூ 0 ஆகிடுது. அப்போது ஈஜி இங்கே வந்து எஃபோட வேல்யூ 0ன்னு போடுறா, எம்மோட வேல்யூ 0ன்னு போடுறா, அப்போ 0 ஆகிடும் ஃபுல்லாக. இங்கே எஃபோட வேல்யூ 0ன்னு போட்டால் ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் இஎன் இன்ட்டு R2. அப்போது கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் ஆனால் மைனஸ் n/g இன்ட்டு R2. இது N2. இப்போ பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் லைன் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இது, அதாவது வெய்டன் கார்டன் ஈக்குவேஷனில். அதேமாரி வெய்டன் கார்டன் ஈக்குவேஷனில் N1 × N2ஓட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா ln - m² / h இன்ட்டு n அப்படின்ற மாதிரி. இதில் அடுத்தது வந்து தேர்ட் டைப் பார்க்க போகிறோம், மைனார்டி-கோடாசி ஈக்குவேஷன். அது ஃபார்முலா என்னென்னா ∂L/∂V - ∂M/∂Uன்னு எடுத்துக்கணும். அதாவது வின்னு வந்தாலே அங்கே 2 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ L2 மைனஸ் இங்கே M வந்ததுனால M, இங்கே U வந்ததுனால 1, அப்போ M1 எல்லா அதனுடைய ஃபார்முலா காமா 121 மைனஸ் N 112 ப்ளஸ் M இன்ட்டு 122 மைனஸ் 111 அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ∂MV - ∂N/∂U. M இங்கே V வந்ததுனால 2 மைனஸ் N 1, இது L221 மைனஸ் N 122 ப்ளஸ் M 221 மைனஸ் 122. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இது கேட்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைன் அப் கரெக்டாக தான் இருக்கும். LNEM LMN வரதுக்கு பதில் LNEM. இங்கே 1 2 இங்கே 1 1 அப்படின்னு வந்தாலே இங்கேயும் அதே தான் வரும், 1 2 1 1 தான் வரும். இங்கே நம்ம லைன் வந்து என்ன இருக்குது, 1 2 இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் 2 1 சேஞ்ச் ஆகிட்டு வரும். புரியுதுங்களா, நம்ம ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். LNM எப்படின்னா இங்கே 1 2 1 1 வருதுன்னா இங்கேயும் 1 2 1 1 தான் வரும். ஆனால் இங்கே 1 2 வரும் ஆர்டர் 1 2 மேலே, இங்கே ஆனால் 2 1 சேஞ்ச் ஆகிட்டு வரும். சரிங்களா, அதே தான் இங்கே LNM தான் வரும். இங்கே அங்கே 1 2 வந்ததுனால இங்கே 2 2 1 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டு வரும். 2 2 1 2 சேஞ்ச் ஆகிட்டு வரும். அதே தான் இங்கேயும் 2 2 1 2 தான் வரும். இங்கே 1 2 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் சொல்லு, இங்கேயும் அதே தான் வருது. இதில் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா, இதில் சேஞ்ச் ஆகிட்டு வருது ஃபஸ்ட், இதில் வந்து சேஞ்ச் ஆகலை, 1 2 அப்படியே தான் வருது. நெக்ஸ்ட்டு இந்த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் லைன் ஆஃப் கர்வேச்சர். லைன் ஆஃப் கர்வேச்சர் வந்தாலே எதனுடைய வேல்யூ 0, எஃபோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0. அப்போ எஃபோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா எம்மோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு இதில் எத்தனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இது எஃபோட வேல்யூ எம்மோட வேல்யூ 0ன்னு. இப்போ எம்மோட வேல்யூ 0 ஆச்சுன்னா L2 மட்டும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ M எங்கே இருக்குது, அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். L இந்த காமா 121ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மைனஸ் N இன்ட்டு காமா 112ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், L2 1/2 E2 L/E ப்ளஸ் N/G அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம்மோட வேல்யூ 0, இதில் எம்மோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணால் எஃபோட வேல்யூ இல்லை, அதனால் L இதுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதுக்கு பதில் செகண்ட் கைண்ட், இது என்னது செகண்ட் கைண்ட் தெரியுது, அந்த செகண்ட் கைண்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 1/2 G1 L/E ப்ளஸ் N/G. இப்படி சப்ஸ்டிட் பண்ணி கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது உள்ள சேமாக வரும் L/E ப்ளஸ் N/G. அதே மாதிரி இங்கே L2 வரதுனால இங்கே E2 வருது, இங்கே N1 வந்ததுனால இங்கே G1 வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஈஸியாக உள்ள சேமாக தான் வருது. ஓகேங்களா, அப்படி சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு வர வைக்கிறதுக்கு ஆன்சர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இதுவரை நம்மளுக்கு டிஆர்பிலாம் இந்த மாதிரி கொஷின் காஸ் ஈக்குவேஷன்ஸில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதுவும் கிறிஸ்டோஃபர் சிம்பிளில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுலையும் கேட்டதில்லை. இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், கேட்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்போது கப்பா ஏ கப்பா பி வந்து நம்ம பிரின்சிபல் கர்வேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பிரின்சிபல் கர்வேச்சர் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, கப்பாவை வந்து காஷியன் கர்வேச்சர் சொல்லுவோம், அதனுடைய கப்பா ஏ கப்பா பி வந்து பிரின்சிபல் கர்வேச்சர். அப்போது மைனார்டி-கோடாசி ஈக்குவேஷனோட பிரின்சிபல் கர்வேச்சரோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கப்பா A2 1/2 E2/E கப்பா B மைனஸ் கப்பா E. அதாவது ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா ஆகணும். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஈஸியாக எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, இங்கே
1/2 e2 பை இங்கே 2 வந்ததுனால மேலே 2 வரணும் ஓகேங்களா, அது அப்படியே தான் வரணும். நெக்ஸ்ட் இங்கே 1 வந்ததுனால இங்கே 1 வரும், அவ்வளோதான். நம்ம இங்கே ஏ வந்ததுனால ஃபஸ்ட்டு பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மைனஸ் கப்பா பி மைனஸ் கப்பா ஏ. இங்கே பி வந்ததுனால அதுக்கு ஆப்போசிட் அது ஏ தானே, அப்போ கப்பா ஏ மைனஸ் கப்பா பி அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் ஃபார்முலாஸ்லாம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம அங்கே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைமும் இருக்காது. ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.